நண்பர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நாள் நல்வாழ்த்துக்கள். நண்பர்கள் எல்லாருக்கும் கமலாவின் வணக்கங்கள். கடந்த 3 மாசமா என்னால் புக் ரிவ்யூ சொல்ல முடியல, பல இடையூறுகள் காரணமாக. இன்னைக்கு ஜனவரி 26 குடியரசு தின நாளை முன்னிட்டு இந்தியா நேருஜி முதல் மோடிஜி வரையிலான வரலாற்று தொகுப்பு அப்படிங்கிற இந்த புக்கை எம்.ஆர். ரகுநாதன் அவர்கள் எழுதின இந்த புக்கிலேருந்து தாங்க இந்திரா காந்தி அவர்களை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்தியா 1947 சுதந்திரம் அடைஞ்சாலும் 1950வது ஆண்டு தான் குடியரசு நாடாக மாறியது. நம்ம எல்லோருக்கும் அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த அத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் அத்துணை பேருக்கும் இந்த குடியரசு தின நன்னாளில் சிறந்தாண்டி வணக்கம் செலுத்துகிறேன். நம்ம எல்லாருக்கும் குடியரசு சுதந்திர தினத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்த பின்னமும் அதை பல தலைவர்கள் பிரதமர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்துதான் இந்தியாவை காப்பாற்றின்னு வராங்க. அதில் நேருஜியிலிருந்து தொடங்கி இன்று மோடிஜி வரையில் காப்பாற்றி கொண்டு வருங்கள் அத்தனை பேருக்கும் இந்த குடியரசு தின நாளில் நான் சிறந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி காப்பாற்றி கொடுத்த தலைவர்களில் இந்திரா காந்தி மிக முக்கியமான பெண் தலைவர்களுள் ஒருவர் தான். இவர் இரும்பு சீமாட்டி என்றும் மங்கையர் குல மாணிக்கம் என்றும் போற்றப்பட்டவர் தான். அவர் ஆட்சிக்கு வந்த பின்ன பிரதமரான பின்ன உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்கவே வைக்க வைத்ததார் இந்திரா காந்தி. இவர் அச்சமில்லாமல் நல்ல தைரியமாக செயல்பட்டவர். புரட்சி திட்டங்கள்ல முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் இந்திரா காந்தி அவர்கள். இப்படி பல புகழ்களுக்கும் பல வரலாற்றுக்கும் பெயர் பெற்றவர் இந்திரா காந்தி. இவர் அலகாபாத் நகரம் அப்படிங்கிற ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தில் அனந்த பவன் அப்படிங்கிற ஒரு சரித்திரம் படைத்த ஒரு இல்லம். அந்த இல்லத்தில் 1917வது ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நேருவுக்கும் கமலா நேருவுக்கும் மகளாக பிறந்தவர் தான் இந்திரா காந்தி. இவர் குழந்தையில பிரியதர்சினி அப்படிங்கிற பேர்ல தான் திகழ்ந்தார். பின்னர் திருமணத்திற்கு பிறகு இந்திரா காந்தி என்று பெயரில் அழைக்கப்பட்டார். இவர் இளம் வயது பள்ளி பருவத்தில் அங்கேயே ஒரு ஆங்கில பள்ளியில் பயின்றார். பிறகு பூனாவில் ஒரு விடுதியில் தங்கி படித்தார். அதன் பிறகு சாந்திநிகேதன் அப்படிங்கிற ரவீந்திரநாத் தாகூரோட அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார். அந்த படிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் தாங்க இவருடைய அம்மாவுக்கு உடல்நல குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரை கவனிக்கிறதுக்காக அங்கே கல்லூரியை விட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுத்து. இவருடைய தந்தையும் சுதந்திர போராட்ட வீரர் ஆனதுனால அவர் அந்த சமயத்தில் சிறையில் இருந்தார். முழுக்க இந்திரா தான் கவனிக்க வேண்டியிருந்தது அவருடைய தாயார். அந்த சமயத்தில் அவருடைய நண்பர் பெரோஸ் காந்தி அப்படிங்கிறவர் இவருக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்து வந்தார். தீவிர சிகிச்சைக்கு பிறகு அவருடைய தாய் 1936 இயற்கை எய்தினார். அவருடைய அம்மாவனுடைய மரணம் அவருக்கு மிகுந்த கஷ்டத்தில் ஆழ்த்தினாலும் பிறகு தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடங்கிறதுக்காக தன்னுடைய கல்வியை தொடங்குவதற்காக லண்டனுக்கு போனார். அந்த சமயத்தில் பரோஸ் காந்தியும் லண்டனுக்கு போனார். இப்படி அவருடைய நட்பு கொஞ்ச நாளில் காதலாக மாறியது. 1942வது ஆண்டு அவருடைய தந்தை நேருவின் சம்மதத்தோடு எளிமையான திருமணம் நடந்தது. பிறகு இவர்களுக்கு சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி என்று 2 மகன்கள் இருந்தார்கள். இவர்கள் திருமணத்துக்கு அப்புறமும் ரெண்டு பேருமா சேர்ந்து பலவித சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதில் நிறைய வெற்றிகளும் தோல்விகளுமாக இருந்தது. அப்படி 1947வது ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல்ல பிரதமராக இருந்தவர் தான் நேருஜி அவர்கள். அவர் 1948 மாநாட்டு மீட்டிங்காக போனப்ப இந்திராவும் கூடவே போனார். அங்கு இவர்
பல பிரதமர்களோட சந்தித்து பேசி இவர் நிறைய அனுபவங்களை பெற்றார். நிறைய விஷயங்களை சொல்லி நல்ல பெயர் வாங்கி நிறைய கற்றுக்கொண்டார். அதன் பிறகு 1954 சைனா போன போது சூயஸ் லாய் அப்படிங்கிறவரை சந்தித்த போது இந்திராவுடைய பங்கு முக்கியமாக இருந்தது. அங்க அவர் மிகவும் போற்றப்பட்டார். இப்படி தந்தையோட நிழலாகவே இருந்து அவர் செல்லும் இடத்திற்கெல்லாம் சென்று நிறைய அனுபவங்களை பெற்றார் இந்திரா காந்தி. பிறகு இவர் இந்தியாவுக்காகவே பாடுபட்ட நேரு எல்லும் பகலும் உழைத்து 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 அவர் உடல்நலக் குறைவால் 1964 ஆண்டு இயற்கை எழுதினார். பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சிறிது காலம் பிரதமராக இருந்தார். பிறகு 1964 ஆண்டு ஜனவரி மாதம் 24 இந்திரா காந்தி முதல் பெண் பிரதமராக பதவியேற்றார் இந்தியாவிற்கு. அவர் செய்த செயல்கள் அத்தனையும் வரலாற்று பதிவாகவே இருந்தது. ரொம்ப இக்கட்டான நிலைமையிலும் வறட்சியான நிலைமையிலும் இவர் நல்லபடியாக சமாளித்து இந்தியாவை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்றவர் தான் இந்திரா காந்தி. இவர் நடுவில் கொஞ்ச நாளும் பதவி விலகி பின்ன 1980 அமோகமாக வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பின்ன இவர் செய்த வீர செயல்கள் பல அதில் ஒன்று தாங்க அந்த பஞ்சாபில் இருந்த அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல பொற்கோவிலில் தீவிரவாதிகள் நுழைந்த பின்ன இவர் இராணுவத்தை அனுப்பி அதிலிருந்து தீவிரவாதிகளை அடக்கி வெற்றி பெற்றார். அந்த சமயத்தில் தான் உளவுத்துறை அதிகாரி எல்லாருமா சேர்ந்து இந்திரா காந்தியிடம் இந்த உங்களுடைய நம்பிக்கையான பாதுகாவலர்களால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு உளவுத்துறை சொன்ன போதும் கூட அவர் அதை மத சார்பினால எதையும் நான் கேட்க மாட்டேன், அதனால அவர்களை நான் என்னோட உயிரே போனாலும் சரி அவர்கள் நம்பிக்கையாக இருந்தவர்களை நான் அவரை வேலையை விட்டு நீக்க மாட்டேன், என் உடலே உயிரே போனாலும் கூட என் ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்தியாவை மேம்படுத்தும் அப்படின்னு சொன்னார். ஆனால் 1984 நவம்பர் மாதம் 31 அக்டோபர் மாதம் 31 அன்னைக்கு அவரோட வீட்டிலேயே உள்ள அந்த தோட்டத்திலேயே அந்த நம்பிக்கையான பாதுகாவலர்களால் இந்திரா சுட்டு கொல்லப்பட்டார். இந்தியா ரொம்பவும் சோகமாக கண்ணீரில் மூழ்கியது. இந்திரா அப்படின்னு சொன்னாலே இந்தியா அப்படின்னு சொல்ற நிலைமையில இருந்தது. அப்படி இந்தியாவுக்காக தன் உடல் உயிர் ஆவி எல்லாத்தையும் கொடுத்து பாடுபட்ட ஒரு பெண் பிரதமர் தான் இந்திரா காந்தி. இந்த இந்திரா காந்தியோட வாழ்க்கையினால நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல திறமையோடும் அச்சமில்லாமலும் நம்பிக்கையோடும் துணிவோடும் செய்தால் செய்த செயலில் வெற்றி பெறலாம் என்றுதான் நான் கற்றுக்கொண்டது. இந்தியாவுக்காக உழைத்த பிரதமர் இந்திரா காந்தி அவருடைய தேசப்பற்றை நாம் எல்லோரும் போற்றுவோம். நாமும் இந்த குடியரசு நன்னாளில் இந்தியாவை போற்றுவோம், வணங்குவோம், அன்புடனும் பண்புடனும் இருப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.